அரவிந்த், சரக்குக்கு சைட் டிஷ்லாம் என்ன நீங்க சாப்பிடுவீங்க? என்ன பார்த்து எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. நான் சரக்குன்றது இருக்கு அப்படின்னு பார்த்ததே படங்கள்ல பார்க்கும்போது. சரி, அதாவது மது பழக்கம் உங்கள் உடல் அதான் அப்பதான் தெரியும், ஓ அப்படி ஒன்று இருக்கு போல, அப்படி குடிச்சிட்டு இருக்காங்க போல. அப்பதான் கேட்போம் என்னடா சைட் டிஷ் இருக்குன்னு பார்த்தா அந்த மிக்சர், பூந்தி, அப்புறமா சிக்கன், மட்டன், ஃபிஷ் இந்த மாதிரிலாம் இருக்கும். சொல்லுங்க என்ன கறி ஐட்டம்லாம் நிறைய. யார் கேட்க போறா? இல்லை உண்மையை சொன்னா உலகம் அப்படிதான் ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி கறி ஐட்டம்லாம் இருக்கும். அந்த கறி ஐட்டம் சொன்னீங்கல்ல, அந்த கறி ஐட்டம் ஒரு வித்தியாசமான கறி ஐட்டம் இங்க ஒரு சைட் டிஷ்ஷா அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. கறியில என்ன, நான் இப்போ சிக்கன் மட்டன் சொன்னேன், மேபி அதுக்கு மேல இல்லைங்க, பாம்பு கறி. பாம்பு கறியா? இந்தியாவில் இதெல்லாம் பேண்ட் ஆச்சுங்க. அவரே எடுத்து சாப்பிட்டாருன்னா பாத்துக்கங்களேன். யார் அவரு, எந்த ஊரு? ஜார்க்கண்ட் மாநிலம் சத்ரா மாவட்டத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவரோட பேர் பாத்தீங்கன்னா புதின் பார்ட்டி. பார்ட்டி பேர்ல பார்ட்டி வச்சிருக்காரு. பார்ட்டி அந்த பார்ட்டி இல்லைங்க, பார்ட்டியா? ஓகே, சரி சரி சரி. அவருக்கு 46 வயசு ஆகுது. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வழக்கம் போல சாட்டர்டே பார்ட்டி பண்ணிருக்காரு. நல்லா சீட்டை விளையாடிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்டி பண்ணிருக்காரு. சரி, நல்ல மது போதை போல. இப்படிக்கா பாம்பு வந்திருக்கு நினைச்சு எல்லாரும் ஓடிட்டாங்க. பாம்புனா படையும் நடுங்கும்ல, எல்லாருமே தெரிச்சு ஓடிட்டாங்க. தலைவன் எடுத்து சுட்டு சாப்பிட்டாரா? சுட்டு சாப்பிடுறாரா? அப்படியே எடுத்து அப்படியே பிச்சு அப்படியே சாப்பிட்டாரு. யப்பா, சொல்லும் போதே பயங்கரமா இருக்கு. அப்படி பச்சையாவா? ஒரு பாம்பு இல்லைங்க, இன்னும் நான் முடிக்கல, இருங்க. ஒரு பாம்பை சாப்பிட்டாரா, இன்னும் போதை தெரியல, அப்படியே நடந்து போயிட்டே இருந்தாரு. அந்த ஊருக்குள்ள போகும்போது இன்னொரு பாம்பை அவங்க அடிச்சு போட்டிருந்தாங்க. செத்து போன பாம்பை எடுத்து மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஊர் மக்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடா பண்ற, எல்லாரும் பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்துறாங்க. அவருக்கு எதையுமே கண்டுக்கல தலைவன். அவர் பாட்டுக்கு எடுத்தாரு, சாப்பிட்டாரு. அப்புறம் அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து பாம்பு சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும், ஃபேமிலி மெம்பர்ஸ்னா, என்னடா பண்ற அப்படின்னு. மூணாவது பாம்பை பிடிக்க போறாரு. மூணாவது பாம்பை பிடிச்சு சாப்பிட்றதுக்காக இப்படி போகும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து, எப்பா சாமி போது வா அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. அதனால இந்த மூணாவது பாம்பு தப்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஐயோ, இப்போ என்ன ஆச்சு? அவரு இப்போ எப்படி இருக்காரு? அவரு சாப்பிட்டாரு, அதாவது சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல மயக்கம் அடைஞ்சிட்டாரு. உடம்பு ஃபுல்லா அப்படியே பேல் ஆயிருச்சு, அப்படியே வெளிரி போச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமா கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. என்ன பாம்பு இது? இந்த பாம்பு சாப்பிட்டாரு, ஓகே, என்ன பாம்பு? அது தெரியாததுனால தான் டாக்டர்கள் குழப்பத்துல இருக்காங்க. என்ன பாம்பு தம்பி சாப்பிட்ட? பாம்பு சாப்பிட்டதே அவருக்கு தெரியல. என்ன பாம்பு சாப்பிட்ட அப்படின்னு கேட்டா எப்படி சொல்லுவார் அவரு? ஐயோ, சோ அது விஷ பாம்பு சாப்பிட்டாரா, என்ன பாம்பு சாப்பிட்டாரா, அவர் உடல்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இனிமே தான் வந்து மருத்துவமனை தரப்புல இருந்து நமக்கு சொல்லுவாங்க. அந்த அப்டேட்டோட அடுத்த எபிசோட்ல நம்ம சொல்லலாம். சரக்கடிக்கிற மகான்களா, இந்த மாதிரி சம்பவத்துல எல்லாம் ஈடுபட்டுறாதீங்க. அதாவது பச்சை பாம்பு சாப்பிட்றதுல நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. சரி, ஐயோ, இந்த மாதிரிலாமா? நம்ம ஊர்லேயும் சில எக்ஸ்ட்ரீமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பட் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு ஒரு மிஸ்டர் பார்த்தி. கலகிட்டேல் போங்க, மூணாவது பாம்பு வேற. சரி, கடவுள் புண்ணியத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸ் தடுத்து நிறுத்தினதுனால அந்த உயிர் தப்பிச்சிச்சு, பாம்பு தப்பிச்சிச்சு. எது மூணாவது பாம்பு தப்பிச்சு? பார்த்தி தப்பிக்கலையே, இன்னும் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கிறாரு. சரி, அவர் நல்லா வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமாவது பாம்பு, எலி, பொந்துக்குள்ள இருந்து கையை விட்டு எதுவும் கட்சி சாப்பிடாம இருக்கிறதுக்கு பார்த்துக்குங்க. சரக்கடிச்சா என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றது பார்க்கறதுக்கு இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். நம்ம சுயநினைவு தவிர என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அப்பேற்பட்ட ஒரு விஷம் சாராயம், அதாவது லிக்கர் இல்லை.